அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாவருக்கும் வணக்கம். நம்முடைய வேத புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சகல சத்தியத்தை அறிகிறவனாக இருந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கிற விசுவாசமுள்ளவனாக இருந்தாலும், தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும், தன் சரீரத்தையே சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாட்களில் அன்பு பிரதானமாக இருக்கிறது. அன்பு இல்லைன்னா கிட்ட யாரும் வரமாட்டாங்க. ஒரு நடைபாதையில் நம்ம போயிட்டுருக்கும்போது ஒரு சப்பாத்தி காடு இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு பூச்செடி, நிறையா பூக்கள் என்ன பண்ணுறது, அழகான பூக்கள் பூத்த ஒரு செடி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சப்பாத்தி செடி இருக்குது. எதை அதிகமாக நேசிப்பாங்க போகிறவங்க? அந்த செடியில் உள்ள பூ. அதுதான் என்ன பண்ணும், மனுஷனுடைய மனதை, இருதயத்தை கவர்ந்து எழுக்கும். இப்போ என்ன இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, அந்த பூவை தொட்டு பார்ப்பாங்க, அதை நேசிப்பாங்க, அந்த செடியை பார்ப்பாங்க, அழகாக இருக்குது. எல்லாருமே அதை என்ன பண்ண விரும்புவாங்க, பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, ரொம்ப நேசிப்பாங்க இல்லையா? அதே அந்த சப்பாத்தி செடி இருக்கு பாருங்கள், அதுக்கிட்ட யாரும் போவாங்களோ, அதில் ஃபுல்லும் முள்ளாக இருக்கும். கிட்ட போய் கையை வச்சிட்டாலே அது குத்திடும், ரத்தம் வந்துடும், அது பிரச்சனை. அதனால் அந்த முள்ளுக்கிட்ட போக மாட்டாங்க. காலில் தைச்சிரும், கையில் தைச்சிரும், அது விஷம் உள்ளது. அதனால் கிட்ட யாரும் போக மாட்டாங்க. அதே இந்த பூச்செடி பக்கத்தில் போவாங்க. எல்லோரும் என்ன பண்ண நேசிப்பாங்க, அதை தடவி பார்ப்பாங்க, அதுக்கு முத்தமிடுவாங்க. இதுதான் அன்பு. அப்படியே நம்ம சிங்கம், புலி, கரடி, விஷச்சந்துவாக இருக்கிற பாம்பு, தேள், நண்டுவாக்களி, விஷம் நிறைந்த ஜந்துக்களாக இருக்குது. அதை போய் நம்ம கையால் தொட முடியுங்களா? அப்படி நம்ம அதை கையால் தொட்டோம்னா என்ன ஆகிடும், நமக்கு அது ஆபத்து, உயிருக்கே ஆபத்து. அதே போல் தான் அன்பு இல்லாத மனிதர்களும் இப்படி தான் இருக்காங்க. அன்பு சுற்றமாக இல்லாமல், அன்புன்னா என்னன்னு தெரியாமல் வாழ்கிற நிறையா ஜனங்கள் இருக்காங்க. அவங்க இப்படி தான், விஷத்தை போல தான். அவங்க நம்ம அன்பை எதிர்பார்க்க முடியாது. நம்ம போனோம்னா தேலை போல் கொட்டிடுவாங்க, பாம்பை போல் என்ன பண்ணுவாங்க, கடிச்சிடுவாங்க, சிங்கம் புலி போல் நம்மளை பூரி போட்டுருவாங்க. அதனால் அன்பை நம்ம அவங்கள்ட்ட என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அப்போ அன்பு அப்படியாப்பட்ட விஷ ஜந்துக்களாக இருந்தாலும், சர்க்கஸில் சிங்கத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அன்பை காட்டி வளர்க்கும் போது அந்த மனிதனை சேதப்படுத்த மாட்டேங்குது. சர்க்கஸில் பாம்புக்கு என்ன பண்ணிடுறாங்க, பாம்பை என்ன பண்ணுறாங்க, அன்பு காட்டி வளர்க்குறாங்க, அவனை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டேங்குது. இப்போ கரடி, புலி, சிங்கம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்பு காட்டி வளர்க்கும் போது அந்த அன்புக்கு என்ன பண்ணிடுறது, அடிபடிஞ்சிருது பாருங்கள். அதுதான் ஒரு விஷமுள்ள, ஒரு சீற்றமுள்ள, ஒரு கோபமுள்ள மிருகம் கூட அன்பினால் தனக்கு அது என்ன பண்ணுது, கீழ்ப்படிந்து வளர்க்க முடியும், தனக்கு அடங்கி இருக்க அதால் முடியும். அப்படின்னா அன்பு எவ்வளோ ஒரு பெரிதான ஒரு காரியமாக இருக்குது. அதனால தான் நம்மள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாவரிடமும் அன்பாக இருங்கள் என்று சொல்லியிருக்காங்க. அன்பு தான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்றால் அன்பு. அந்த அன்பை நம்ம விதைக்கும் பொழுது கட்டாயம் நமக்கு என்ன பண்ணும், பலன் கொடுக்கும். அந்த அன்பு மிக 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 வலிமையானது. அன்பு இல்லாத மனிதனிடத்தில் எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு மனிதனும் எதிர்பார்க்க முடியாது. அன்பு உங்களிடத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் எதையுமே சாதிக்கலாம், கட்டாயம் சாதிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.